தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். கூட்டணியில் சேர்க்க திட்டவட்டமாக மறுத்தார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். கூட்டணியில் சேர்க்க திட்டவட்டமாக மறுத்தார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். எடப்பாடி பழனிசாமி அதிமுக பாஜக கூட்டணி இது சம்பந்தமாக நேற்றைய தினம் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் எடப்பாடியிடம் சந்தித்து பேசினார். கூட்டணியிலிருந்து ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன் ஆகியோர் விலகியுள்ளனர். இந்த சூழ்நிலையில் இருவரையும் மீண்டும் கூட்டணிக்கு கொண்டு வர நயினார் நாகேந்திரன் முயற்சி மேற்கொண்டார். இந்த சூழ்நிலையில் எடப்பாடியிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஓ பன்னீர்செல்வத்தை கூட்டணியில் சேர்ப்பதில் தனக்கு எந்த தயக்கமும் இல்லை என்று அறிவித்தார். ஓ பன்னீர்செல்வம் தன்னை பற்றி தற்பொழுது சமீப காலமாக எதுவும் விமர்சிப்பது கிடையாது. ஆகவே ஓ பன்னீர்செல்வத்தை அதிமுக பாஜக கூட்டணியில் இணைப்பதில் தனக்கு ஏதும் ஆட்சேபனம் கிடையாது என்று அறிவித்துள்ளார். அதே சூழ்நிலையில் தனக்கு எதிராக தன்னை தொடர்ந்து விமர்சித்து வரும் டிடிவி தினகரனை அதிமுக பாஜக கூட்டணிக்கு கொண்டு வரக்கூடாது, சேர்க்கக்கூடாது என்று திட்டவட்டமாக மறுத்துள்ளார், எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். அதிமுக பாஜக கூட்டணியில் டிடிவி தினகரனை சேர்ப்பதற்கு திட்டவட்டமாக எடப்பாடி பழனிசாமி மறுத்துள்ளார். சமீப காலத்துக்கு முன்பாக செல்வி ஜெயலலிதாவால் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்தான் இந்த டிடிவி தினகரன் என்று எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டி கொண்டிருந்தார். அதே நேரத்தில் டிடிவி தினகரன் அவர்களோ அதிமுக பாஜக கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி தான் என்று கூறினால் தாங்கள் கூட்டணிக்கு வரமாட்டோம் என்று கூறினார். ஆனால் எடப்பாடி பழனிசாமியோ தன்னை தொடர்ந்து விமர்சித்து வரும் டிடிவி தினகரனை அதிமுக பாஜக கூட்டணியில் இணைக்கப் போவதில்லை என்று திட்டவட்டமாக அறிவித்துள்ளார். ஆக டிடிவி தினகரன் அதிமுக பாஜக கூட்டணியில் இணைவதற்கு வாய்ப்பில்லை. அவர் திமுக மற்றும் தமிழக வெற்றி கழகத்துடன் பேச்சுவார்த்தை நடத்துவதாக கூறப்படுகிறது.